ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எப்படி பைத்தான் வந்து இன்ஸ்டால் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து க்ரோம் வெப் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணணும். ஸோ இப்போ இதில் வந்து நீங்கள் என்ன டைப் பண்ணோம்னா பைத்தான் ஃப்ரீ டவுன்லோட் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா www.python.org இதுதான் அஃபிஷியல் வெப்சைட்டு. இதில் போய் தான் நம்ம பைத்தான் வந்து டவுன்லோட் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டவுன்லோடுன்றத கர்சர் அப்படி கொண்டு போனோடனே உங்களுக்கு இங்கே டவுன்லோட் ஃபார் விண்டோஸ்ன்னு போட்டு பைத்தான் 3.8.5 இப்போதைக்கு கரண்ட்டாக இருக்குது. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு கீழே வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதோடைய ஃபைல் சைஸ் பார்த்தீங்கன்னா 25.5 MB இருக்குது. ஸோ இப்போ டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பைத்தான் 3.8.5 வந்து டவுன்லோட் ஆகி முடிஞ்சிருச்சு. நீங்கள் இப்போ என்ன செய்யலாம்னா அதை கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா ரன் பண்ணணுமான்னு கேட்கும். ஒன்று எஸ் கொடுங்க, ரன் கொடுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு 2 ஆப்ஷன் வரும். அது கீழே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் லான்ச்சர் ஃபார் ஆல் யூசர்ஸ்ன்னு இருக்கும். இது தேவையில்லை. ஆட் பைத்தான் 3.8 to pathன்னு இருக்குது. இதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த இன்ஸ்டால் லான்ச்சர் ஃபார் ஆல் யூசர்ஸ் இதுவும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். ஏன்னாக்கு இது ரெக்கமெண்டட்னு இருக்குது. ஸோ இதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் இன்ஸ்டாலேஷன் இது யாருக்குனாக்க அட்வான்ஸ்டு யூசர்ஸ்ன்னு இருப்பாங்க. அது அவங்களுக்கு தான். இன்ஸ்டால் நவுன்றதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ செட்டப் ஆர் சக்ஸஸ்ஃபுல், அதாவது பைத்தான் வந்து 3.8.5 வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ க்ளோஸ் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் மெனுவில் போய் இந்த IDLE பைத்தான்றதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன் வரும். ஸோ இதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பைத்தான் அப்படின்னு டைப் பண்ணணும். இதில் பைத்தானில் இதில் வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டு பிரிண்ட் பண்ணி பாருங்கள். ஹலோ அப்படின்னு போட்டு பிரிண்ட் பண்ணி பாருங்கள். ஆன்சர் வருது. ஸோ பைத்தான் வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிருக்கு. இல்லாட்டினா இப்படி நீங்கள் செக் பண்ணலாம். ஸ்டார்ட் மெனுவில் போய் கமாண்ட் ப்ராம்ப்டில் போய் இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும் C:, அப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு ஃபோல்டர்ஸ் வரும். இதில் வந்து நீங்கள் பைத்தான் அப்படின்னு கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆன்சர் வரணும். பைத்தான் 3.8.5 இந்த மாதிரி போட்டு உங்களுக்கு வந்துச்சுன்னா பைத்தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக இன்ஸ்டால் ஆகிருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். வேறு பிப் பேக்கேஜில் வந்து பிப் லிஸ்ட்டுன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆகிருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிப் லிஸ்ட்டுன்னு போட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன பேக்கேஜ் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கு அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.